இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வேலையிலும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலையிலும் நாம் பெரிதாக நினைப்பது ஒரு இளைப்பாறுதல். இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி ஆகியவையை நாம் எதிர்பார்த்து ஓடுகின்ற காலமா இருக்கிறது. ஆனால் நமக்கு வருவதெல்லாம் வருத்தங்கள், பாரங்கள் போன்ற காரங்களே தொடர்ந்து வருகிறது. சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாரங்கள், ஏன் இந்த உபத்திரங்கள், ஏன் இந்த வருத்தங்கள்? நான் இந்த வேளையிலே வருத்தமான சூழ்நிலையிலே, பாரப்படுகிற சூழ்நிலையிலே கிறிஸ்தவனாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நான் என்ன செய்வது என்று நீங்கள் ஒருவேளை இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்கிறது, மத்தேயு 11:28 இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தங்களா, பாரங்களா? தேவன் ஒருவர் இளைப்பாறுதல் தருகிறார். இந்த உலகத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இளைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். வருத்தங்கள், பாரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? போராட்டங்கள், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேளையிலும் தேவன் உங்களுக்காக ஒருவர், உங்களை மீட்பதற்காக, உங்களுக்காக மரித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையான இளைப்பாறுதல் இந்த உலகத்திலே வரும். உலகத்தில் தரும் சந்தோஷம் சிறிது நேரத்தில் இருந்து அது மாயா மாறிப்போகும். ஒரு காணல் நீரை போல மாறி போகும். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு தரும் இளைப்பாறுதல் என்பது முடிவில்லாத ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். அது இரவில் தூங்கி காலையில் எழுந்து போகும் இளைப்பாறுதல் அல்ல, நீடிய சாந்தமும் நீடிய மனமகிழ்ச்சியுமாய் உள்ள இளைப்பாறுதலாக இருக்கும். யாத்திராகமம் 33:14 சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவரே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் யாவும் வெற்றியாய் முடியும். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு இளைப்பாறுதலான காரியமும், ஒரு சமாதானமான ஒரு காரியங்களும், ஒரு மகிழ்ச்சியான காரியங்களும் உங்களை வந்து சேரும். இதோ நீங்கள் மகிழ்ச்சியை அறுவடையாய் அறுக்க வேண்டும் என்றால் சமாதானத்தை விதைக்க வேண்டும். சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியை அறுவடையா அறுப்பீர்கள். சமாதானம் எப்பொழுது வரும்? ஒரு இளைப்பாறுதல் வரும்போது. அந்த இளைப்பாறுதல் தருகிற தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகம் தரும் இளைப்பாறுதல்கள் சிற்றின்ப இளைப்பாறுதலாக இருக்கும். மனிதர்கள் உங்களை தேற்றலாம், ஆற்றலாம், ஆனால் இளைப்பாறுதலை தருகிறவர் தேவன் மாத்திரமே. தேவன் தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்து வருத்தங்களும் பாரங்களும் உங்களை விட்டு அகன்று போக கிருபை செய்வாராக. ஆமென்.